ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்ட்ஸ் அகாடமி. ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எல்லாருமே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது மெக்கானிக்கல் ஆஸ்பைரன்ஸுக்கு ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பண்ண கிளிக் பண்ணிங்க. ஸோ வாங்க இந்த டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ வந்து இப்போ போட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ வேகன்சிஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸில் எவ்வளோ வேகன்சிஸ் வந்திருக்கு, குறிப்பாக மெக்கானிக்கல் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 18 வேகன்சிஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த 18 வேகன்சிஸ் அப்படின்றது கம்பேரிட்டிவ்லி ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் மெக்கானிக்கல் நிறைய வரும்னு எதிர்பார்த்தவங்க எல்லாருமே நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பீங்க. பட் அதே சமயத்தில் ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு நம்மளால் போக முடியும். ஓகேவா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போது ஆர்ஆர்பி ஜேஇ அப்படின்றது வந்து ஒரு டிப்ளமோ லெவல் ஜாப். இதுவே வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇன்றது உங்களுக்கு அது டிகிரி லெவல் ஜாப். ஆனால் சேலரியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்ஆர்பி ஜேஇல வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ, அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலமாக போகக்கூடிய ஏஇ போஸ்ட்டை விட கொஞ்சம் ஹையராக சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால. ஸோ அதனால் சேலரி பற்றி கவலை இல்லை. ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா அது ஆர்ஆர்பி ஜேஇ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஈஸியாக கிளியர் பண்ணக்கூடிய ஒரு ஜாப். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி 1 சிபிடி 2 அப்படின்னு நடக்கும். சிபிடி 1ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கும், அப்புறம் ரீசனிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஜெனரல் சயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். ஓகேவா, இதே டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கும் நம்ம படிப்போம். ஓகேங்களா, ப்ளஸ் சிபிடி 2ல பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இருக்கும். அதையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸில் நம்ம படிப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா சிலபஸும் மோரல்லஸ் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிடும். உங்களுக்கு மெக்கானிக்கல் சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 90% வந்து சேம் சிலபஸ் தான். ஓகேவா, ஸோ அதனால ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 2 எக்ஸாமுக்கு சேர்த்தே நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ அப்போது ஆர்ஆர்பி ஜேஇக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு தான் முதல்ல பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர்பி சென்னை நம்ம எடுத்துக்கிறோம். சென்னையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மெக்கானிக்கல் போஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 278 வேகன்சிஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, அந்த 18 வேகன்சியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஹியூஜ் இல்லையா. ஸோ அதனால ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ப்ளஸ் கூடுதலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கும் நம்ம வந்து எலிஜிபிள். ஓகேங்களா, மெக்கானிக்கல் எலிஜிபிள். ஸோ பார்த்தீங்கன்னா 150 வேகன்சி வந்து எலக்ட்ரிக்கல்லே வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ அப்படி பார்க்கும்போது டோட்டலாக நமக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றது வருது அப்படி பார்த்தீங்கன்னா 428 வேகன்சிஸ் வந்து வருது. 428 வேகன்சிஸுக்கு மெக்கானிக்கல் ஆஸ்பரன்ஸ் எலிஜிபிள். நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் அல்லது பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த 428 போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளாக வரீங்க. ஸோ இதில் ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஆகணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/9/2024. ஓகேங்களா, அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம் அப்படின்றது அதுக்கப்புறம் ஒரு 2 months கழிச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது நவம்பர் மாதம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது சிபிடி 1. சிபிடி 2 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 month கழிச்சு ரிசல்ட் வரலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 1 month அல்லது 2 monthsல உங்களுக்கு மேபி உங்களுக்கு ஜனவரி மாதம் ஆர் பிப்ரவரி மாதம் செகண்ட் எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால இது வந்து சீக்கிரமே நடக்க போகுது. ஏன்னா ஆர்ஆர்பி வந்து அவங்க சொன்னபடி கரெக்டான டைமில் இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்ஸும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகேவா, ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. போத் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஆஸ் வெல் அஸ் ஆர்ஆர்பி ஜேஇ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா சிலபஸ் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் அந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து போடணும். அதுக்காக அந்த ப்ராக்டிஸை மட்டும் டெய்லியும் பண்ணிட்டு வந்து மற்றபடி யூஸ்வலாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களால் இந்த ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் நம்மளுடைய அகாடமியில் நம்ம ஆர்ஆர்பி ஜேஇ அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஏஇ ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரியான காம்போ கோர்ஸ் அப்படின்றத நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த காம்போ கோர்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆர்ஆர்பி ஜேஇனுடைய ஃபுல் சிலபஸ் நம்ம கவர் பண்ணுறோம். அதே போல் டிஎன்பிஎஸ்சி ஏஇனுடைய ஃபுல் சிலபஸ் நம்ம கவர் பண்ணுறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் 10 units, தமிழ் எலிஜிபிலிட்டி, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அப்புறம் மெக்கானிக்கல் 10 units, இதெல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் ஏஇயில் வரக்கூடியது. அது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறோம். அதே போல் ஆர்ஆர்பி ஜேஇயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டுமே நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஓகேவா, ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ரீசனிங், அப்புறம் சயின்ஸ், அப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் இதெல்லாம் கவர் பண்ணுறோம். ஸ்டேஜ் 2க்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்,
பேசிக் கம்ப்யூட்டர், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் என்விரான்மெண்டல் சயின்ஸ் இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இதுக்கான புக்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அது அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நாளைக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த RRBJ எப்படி ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.